சில விஷயத்தை அவங்க கட்சியினுடைய தலைவர்களோடு பேசியிருக்கோம். சில விஷயங்களை நாங்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கோம். இது எல்லாமே நடக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி பிஜேபி என்கிற பேரிடர், ஆர்எஸ்எஸ்னுடைய தத்துவம், அதனுடைய பாசிச தன்மையுள்ள நடவடிக்கைகள், இவையெல்லாம் இந்தியர்களுக்கு இந்தியா என்கிற நாடு இருப்பதற்கான அடிப்படையே கேள்விக்குள்ளாக்கு. இந்தியாவில் எந்த மாநிலத்திலேயாவது குஜராத் மாதிரியான ஒரு இவ்வளவு பேர் இறந்ததை, இவ்வளவு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்கள் அளிக்கப்பட்டதை, அப்போ ஒரு அரசாங்கம் இருக்கும்போதே இதெல்லாம் நடந்ததை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆர்.என். ரவி தமிழ்நாட்டை என்ன பாடுபடுத்தி வச்சிருக்காரு? எவ்வளவு காலம் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு போய் அதை பண்ணி இதை பண்ணி தானே வாங்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் பல்பீர் சிங் இப்போ 41 பேர் பல்ல பிடுங்கினார் இல்லையா? போராடினது யார்? நீங்கள் எங்கள் கட்சியினுடைய திருநெல்வேலி ஆஃபீஸை அடித்தாங்க. எதுக்கு அடித்தாங்க? ஆதித்தமிழர் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், ஆதி திராவிடர் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், இதெல்லாம் பேசுவாங்கல்ல. யாரால பறிக்கப்படுது? சின்னதுரை பையன் தாக்கப்பட்டார். எங்க நாங்குநேரில் யாரால தாக்கப்பட்டார்? ஆதிக்க சாதியினரா? சரி, அதை எங்கேயாவது எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரா? ஏடிஎம்கே என்ன பண்ணுச்சு? எதிர்கட்சி தானே. என்ன பண்ணுச்சுன்னு கேட்டேன். ஏதாவது பண்ணியிருக்கா? இவர் சரியில்லை, யார் ஸ்டாலின் சரியில்லை, போலீஸ் சரியில்லை, அதுக்கு மேலே உங்களை யார் அடித்தாங்கன்னு இந்த சமூக கட்டமைப்பை கொஸ்டின் பண்ண மாட்டேங்கிறாங்கன்றீங்களா? சார் வணக்கம். வணக்கம் சார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி தொடர்ந்து 3 பொது தேர்தல்களில் வின்னு இருக்கிறாங்க. இன்டாக்டாக இந்த கூட்டணி தொடர்ந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த சமீப காலங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் பல கருத்துக்கள் பேசுபொருளாகக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். ஒரு 6 மாதங்களுக்கு முன்னதாக மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற ஒரு கோரிக்கைகள்லாம் முன்வைத்தார். சமீப காலத்தில் கூட சில கருத்துக்களை அவர் முன்வைக்கிறார். நான் பிஜேபியினுடைய பெரிய பெரிய தலைவர்கள்லாம் என்னிடம் பேசினார்கள், பெரிய அதிகாரிகள் கூட பேசினார்கள், நீங்கள் வந்தீங்கன்னா கேபினெட் உங்களுக்கு கிடைக்கும், உங்கள் மக்களுக்கு நீங்கள் ஸ்கீம்ஸ்லாம் நீங்கள் வாங்கி தரலாம் அப்படின்லாம் கூட சொன்னார். நான் வேண்டாம் என்று டினை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார். சமீபத்தில் கூட ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி நிலைக்காதது போல எனக்கு தெரியுது அப்படின்ற பல கருத்துக்களும் சொல்லிட்டு வர்றாரு. ஸோ உங்கள் கூட்டணிக்குள்ளே சில சலசலப்புகள் இருக்கா? சில அதிருப்திகள் இருப்பது போல ஒரு பேசுபொருளாக இருக்கு. குறிப்பாக தனக்கு உரிய அங்கீகாரம் இந்த கூட்டணியில் கிடைக்கவில்லை என்ற ஒரு எண்ணம் கூட்டணி கட்சிக்குள் இருக்கோ? திமுக இப்போ நீங்கள் திருமாவளவன் சொல்லியிருக்க விஷயங்களுக்கு நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். எங்கள் கட்சிக்கும் திமுகவுக்கும் நிறையா கருத்து வேறுபாடுகள் இருக்கு. சரியா? நாங்கள் அப்படி சில விமர்சனங்களை வைக்கத்தானே செஞ்சுருக்கோம். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ரெண்டும் ஒரு கட்சி இல்லை. இப்போ திமுகவும் சிபிஎம்மும் ஒரே கட்சியா? அவங்க எடுக்கிற எல்லா நிலைப்பாட்டையும் நாங்கள் எடுக்க வேண்டும் என்றால் நாங்கள் தனியாக எதுக்கு ஒரு கட்சி வச்சுருக்கிறோம்? அவசியமே இல்லையே. எனவே பல விஷயங்களில் கருத்து வேறுபாடு என்பது தவிர்க்கவே முடியாது. கூட்டணி கட்சி ஒரு கட்சிக்குள்ளேயே பல விஷயங்களில் மாறுபட்ட கருத்துக்கள் வருவது இயல்பு. இப்போ எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாட்டை பொதுவெளியில் எல்லா பிரச்சனைகளையும் நான் டிஃபெண்ட் பண்ணி தான் பேசுவேன். எல்லாரும் டிஃபெண்ட் பண்ணி தான் பேசுவாங்க. அதனுடைய பொருள் அதில் இருக்கிற எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு கட்சிக்குள்ளே மாறுபட்ட கருத்து இருக்கத்தானே செய்யும். அப்போது நீங்கள் வெவ்வேறு கட்சிகள் என்று வருகிற போது கடுமையான விமர்சனங்கள் இருக்கும். சில விஷயத்தை நேரடியாக முதலமைச்சர்கிட்ட பேசியிருக்கோம், சில விஷயத்தை அவங்க கட்சியினுடைய தலைவர்களோடு பேசியிருக்கோம், சில விஷயங்களை நாங்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கோம். இது எல்லாமே நடக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி பிஜேபி என்கிற பேரிடர், ஆர்எஸ்எஸ்னுடைய தத்துவம், அதனுடைய பாசிச தன்மையுள்ள நடவடிக்கைகள், இவையெல்லாம் இந்தியர்களுக்கு இந்தியா என்கிற நாடு இருப்பதற்கான அடிப்படையே கேள்விக்குள்ளாக்குகிறது. எனவே நாம் இணைந்து நின்று அதை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக இணைந்து நிற்கிறோம். ஒரு காமன் நேம் போடுறேன்.
காமன் மினிமம் ப்ரோக்ராம்ங்கிறது ஒரு லார்ஜர் இன்ட்ரெஸ்ட், ஒரே ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் பிஜேபி தமிழ்நாட்டுக்கு. இப்போ அதைத்தான் நான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பலருக்கும் பிஜேபினா என்ன, நான் அது அப்படி பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. நீங்கள் ஒரு கட்டத்தில் ஹிட்லரை பற்றி அப்படி ஒரு அபிப்பிராயம் இருந்தது, பிறகு உலகத்திற்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறினாங்க. அதில் தான் நீங்கள் வந்து நீங்கள் ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், அப்போ ஜப்பானை வந்து ஒரு நியூக்ளியர் பாம் போடுவதன் மூலமாக அதை பணிய வச்சாங்க. எவ்வளோ பெரிய பேரழிவு. நீங்கள் இதுக்கு முன்னால் இந்தியாவில் எந்த மாநிலத்திலையாவது குஜராத் மாதிரியான ஒரு இவ்வளவு பேர் இறந்ததை, இவ்வளவு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்கள் அளிக்கப்பட்டதை, அப்போ ஒரு அரசாங்கம் இருக்கும்போதே இதெல்லாம் நடந்ததை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? 2 வருட காலமாக இவ்வளவு பேர் கொல்லப்பட்டு கொண்டு இருக்கும்போது மணிப்பூர், அந்த ஊருக்கு பிரதமர் போகவே போகாத ஒரு நிகழ்ச்சியை இதுக்கு முன்னால் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஸோ இது ஒரு பெரிய பேரிடர். நீங்கள் பேரிடருக்கு அவங்க உதவலை, சென்னை வெள்ளத்துக்கு உதவலை, திருநெல்வேலிக்கு உதவலை, தூத்துக்குடி வெள்ளத்துக்கு உதவலை, திருவண்ணாமலையில் 7 பேர் மணலில் புதையுண்டு போன போது உதவலைங்கிறது மட்டும் இல்லை, பாஜக என்கிற கட்சியே ஒரு பேரிடர் இந்தியாவுக்கு. இத்தனை விஷயத்தில் உங்கள் கல்விக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க, உங்கள் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க, உங்கள் 100 நாள் வேலைக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க, உங்கள் எய்ம்ஸுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோ பெரிய கொடூரமான நிலைமை. நீங்கள் போஸ்ட் 2017 ஜூலை ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட பிறகு மாநில அரசாங்கங்களுக்கான நிதி அதிகாரம் என்பது அநேகமாக இல்லாமல் போச்சு. ரொம்ப கொஞ்சம் ஏரியாவுக்குள்ள தான் அவங்களால. அப்போ இதை கையில் வைத்து கொண்டு மாநில அரசாங்கங்களை அவங்க போட்டு பார்க்குறாங்க. நீங்கள் ஆர்.என். ரவி தமிழ்நாட்டை என்ன பாடுபடுத்தி வச்சிருக்காரு? எவ்வளவு காலம் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு போய் அதை பண்ணி இதை பண்ணி தானே வாங்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க? எனவே இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக நாம் திமுகவோட, பட் வேறு சில நல்ல திட்டங்களை அவங்க திட்டங்களே சிலதில் எங்களுக்கு மாறுபாடு இருக்குது. இப்போ நீங்கள் காலை சிற்றுண்டி ரியலாக நான் எல்லாம் ஒரு கிராமப்புறத்துலேருந்து வந்தவங்கிற முறையில் நான் படிக்கிற காலத்திலேயே பசங்க அசம்பிளியில் மயங்கி விடுவான். நீங்கள் அவனை நிழலில் கொண்டு போய் வச்சு தண்ணி அடித்து என்னப்பா அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க, நைட்டும் சாப்பிடல காலையிலையும் சாப்பிடல. ஸோ காலை சுற்றுண்டி என்பது மிக முக்கியமானது என்று நான் கருதுகிறேன். நீங்கள் இப்போவும் சாப்பிடாமல் இருப்போம் நம்ம வேலை காரணமாக அல்லது, ஆனால் எனக்கு சாப்பிட வசதி இல்லை அதனால் நான் சாப்பிடல, சாப்பாடு இல்லை அதனால் சாப்பிடலைங்கிற உணர்வு இருக்கு இல்லையா, ரொம்ப கொடூரமானது. இப்போ நான் முதல்வன் திட்டத்தை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களில் இந்த அரசாங்கம் பாசிட்டிவாக சில மூவ்ஸை வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் மாதம் 1000 ரூபாய்ங்கிறத கிண்டலும் கேலியுமாக பண்ணுறாங்க. ஆனால் நீண்ட காலமாக வீட்டு உழைப்பு எந்த வகையிலும் காம்பன்சேட் செய்யப்படவில்லை. உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க? ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க. என்ன வேலை பார்க்குறாங்க? ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. இந்த கேள்வியைத்தான் இப்படி பதிலைத்தான் நானும் சொல்லியிருப்பேன். ஹவுஸ் ஒய்ஃப்னா என்னது? காலையில் எந்திரிச்சதுலேருந்து பால் பாக்கெட் எடுக்கிறது, பாத்திரத்தை கழுவிட்டு டீ போடுறது, அதை கழுவி வைக்கிறது, நமக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது, மதிய சாப்பாடு நம்ம கட்டி கொடுக்கறது, திரும்ப நம்ம வந்தோடனே இதெல்லாம் பார்க்குறது, துணிமணிகளை துவைச்சி போடுறது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதை ஒரு வேலைக்கு ஒரு ஆள் வச்சுருந்தோன்னா எவ்வளோ கொடுக்க வேண்டியிருக்கும். பட் இது வந்து எந்த வகையிலும் அவர்களுக்கு ஈடு செய்யப்படவில்லை என்பதை நிறைய பேர் கடந்த காலத்தில் பேசியிருக்காங்க. எனவே அது இலவசம் அல்ல. நான் வந்து பஸ்ஸு யோசிச்சு பாருங்க, அதாவது வள்ளுவர் சொல்றது இருக்குல்ல, காலத்தினார் செய்த நன்றி ஞாலத்தின் உதவி பெருசா இல்லையாங்கிறது இல்லை,
காலத்தால் செய்யப்பட்டவர். நீங்கள் வந்து தினசரி வீட்டு வேலைகளுக்காக போகிறாங்கல்ல பெண்கள், அவங்ககிட்ட போய் நீங்கள் கேட்டு பாருங்கள் இந்த இலவச பஸ் பயணத்துக்கு. அஃப்கோர்ஸ் ரொம்ப நல்ல சம்பளம் வாங்குறவங்களும் அதை பயன்படுத்துகிறாங்கங்கிற விஷயம் இருக்குது. பட் இந்த சாதாரண மக்களுடைய வாழ்க்கையில் அது எதை கொண்டு வந்து இதெல்லாம் சேர்ந்து தான் பார்க்கணும். எனவே ஆனால் அதே சமயத்தில் இப்போ வேலையில் ஃப்ளெக்சிபிள் டைம்னு கொண்டு வந்தாங்க. 12 மணி நேரம் வேலை திட்டம் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் பல இடங்களில் அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. சில இடங்களில் கலெக்டர்கள் ஒழுங்காக வேலை. என்னுடைய கேள்வி அதுதான் சார். இப்போ கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஆதிகாலம் முதல் எளியோர்கள் பக்கம், தொழிலாளர்கள் பக்கம் அவர்கள் எப்போதெல்லாம் வஞ்சிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் போர்க்குணம் கொண்டவர்கள், அவர்களுக்காக நீங்கள் நிற்பீர்கள். வாச்சாத்தி சம்பவத்தை கூட கடந்த நேர்காணலில் நீங்கள் பதிவிட்டிருந்தீங்க. இன்னும் பல விவகாரங்கள், பட்டியலினத்தவர்களுக்கு எதிரான வன்முறைகளாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் தோழர்கள் தான் முதல்ல வந்து நிற்பீங்க. இப்போ உங்கள் மீது பிரதானமாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஆட்சியிலே பட்டியலினத்தவர்களுக்கு எதிரான பல சம்பவங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அதில் விசிகாவும் சரி, கம்யூனிஸ்ட் தோழர்களும் சரி வந்து சமரசம் செஞ்சுக்கிறீங்க அப்படின்ற பல குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்காக உங்கள் மீது வைக்கிறார்கள். பல சம்பவங்களும் எடுத்து வைக்கிறாங்க. வேங்கை வயலிலிருந்து இன்னும் எண்ணற்ற பல சம்பவங்கள். இப்போ கடந்த வாரம் கூட வடகாடு சம்பவம், இன்னும் பல சம்பவங்கள் கூட உங்கள் மீது எடுத்துரைக்கிறார்கள். இவைகளெல்லாம் நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் தோழர்கள் என்றால் ஆளும் அரசிற்கு வந்து ஒரு நடுங்க வைக்கிற கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த 4 ஆண்டு ஆட்சிகளிலே அப்படியான ஒரு ஒரு தோற்றம் தெரியவில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வடகாட்டுக்கு இதுவரை யார் போயிருக்கா? திருமாவளவன் போயிருக்காரு. திருமாவளவன் என்னைக்கு போனாரு? பி சண்முகம் என்னைக்கு போனாரு? எடுத்து பாருங்க. நீங்கள் வந்து இந்த முதலமைச்சர் ஒரு பேரணி நடத்தினாரா இராணுவத்தை ஆதரிச்சு? அன்னைக்கு பி சண்முகம் எங்கள் கட்சியினுடைய மாநில செயலாளர் வடகாட்டில் இருந்தார். அதுக்கு முன்னால் முதல்ல போனது எங்கள் கட்சி தலைவர்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், போலீஸு என்ன விதமாக இது ஜாதி மோதல் இல்லைன்னு சொல்கிறாங்க, இது தப்புன்னு சொன்னது சிபிஎம். நீங்கள் எல்லாரும் கண்ணு மூடிக்கிட்டீங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பா? அதான் சார். இப்போ முன்னாள் சிபிஎம்னுடைய மாநில செயலாளராக இருந்த மரியாதைக்குரிய கே பாலகிருஷ்ணன் தோழர் அவர்கள் கூட இந்த ஆட்சி என்ன எமர்ஜென்சி போல செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்ற ஒரு விமர்சனத்தை முன்வைத்தார். ஆனால் அடுத்து வரக்கூடிய உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் அந்த விமர்சனத்தை நீர்த்து போகக்கூடிய உங்களுடைய செயல்பாடுகளாக அமைந்து விடுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மீது வைக்கப்படுது. அதை எப்படி சொல்றீங்க நீங்க? இது கடுமையான விமர்சனம் இல்லையா? எமர்ஜென்சியை போல் இந்த அரசு செயல்படுகிறது. எமர்ஜென்சியை போல அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கணுமா? அதை நாங்கள் சாதாரணமாக பயன்படுத்துறது இல்லை. இன்ஃபேக்ட் ஏடிஎம்கே காலத்தில் கூட அப்படி ஒரு வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துறதில்ல. அது ஒரு ஆனால் அது எதுலேருந்து வந்தது அப்படின்னு சொன்னால், எங்கள் மாவட்ட மாநாடுகள் நடந்தது, எல்லாத்துக்கும் அவங்க அனுமதி மறுத்தாங்க, பேரணிக்கு அனுமதி மறுத்தாங்க. அது ஒரு அவுட் பஸ்ட். ஏன் இப்படி கொடுக்காம இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அவுட் பஸ்ட் அந்த விஷயம். பட் அதுக்கு பின்னால் என்ன நீர்த்து போச்சுன்னு சொல்கிறீங்க? எதில் நீர்த்து போச்சு? இப்போ நீங்கள் வடகாடை கேட்டீங்க. வேங்கை வயலுக்கு முதல்ல போனது யார்? நீங்கள் பல்பீர் சிங் இப்போ 41 பேர் பல்ல பிடுங்கினார் இல்லையா? போராடினது யார்? நீங்கள் எங்கள் கட்சியினுடைய திருநெல்வேலி ஆஃபீஸை அடித்தாங்க. எதுக்கு அடித்தாங்க? சாதி மறுப்பு திருமணம். எதுக்கு அடித்தாங்க? அப்போ அங்கே திசைன் விலையில் முத்தையான்னு ஒரு பையன் ஆணவ படுகொலை செய்யப்படும். அதுக்காக போராடிட்டு இருக்குது யார்? இன்னைக்கு வர அந்த கேஸில் கூட இருந்தவங்க மேலேயே வந்து அவங்க வந்து தலித்து பசங்களை குண்டாசில் போட்டாங்க. அவங்களுக்கு உதவி செஞ்சு வெளியே வர வச்சது நாங்கள். உங்களுக்கு நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு போயிட்டே இருந்துருவீங்க. அதுதான் நான் சொன்னேன். வாச்சாத்தினா 32 வருஷம் போராடணும், பொள்ளாச்சினா 9 வருஷம் நீங்கள் போராடணும். உத்தப்புறம் ஒரே நாளில் தகர்ந்துருச்சா என்ன? அது யார் பீரியடில் இருந்தது? நீங்கள் இப்போ காங்கிரீட்டாக சொல்லுங்கள். மேல்பாதி யார் அந்த விஷயத்தில் ஏதாவது ஸ்டேட்மெண்ட்டாவது விட்ட? இல்லை, திரு சீமான் அவர்கள் கூட ஆதித்தமிழர்களில் வந்து எங்கள் வழிபாடு நடத்த செய்யணும் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் போராட்டங்கள் கூட அறிவிச்சிருந்தாரு. அது அவரும் முன்னெடுக்க. யார் தடுக்கிறாங்களா?
நீங்கள் ஒரு பேட்டர்னை நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆதித்தமிழர் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், ஆதி திராவிடர் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் இதெல்லாம் பேசுவாங்கல்ல. யாரால பறிக்கப்படுது? நம்ம இப்போ சின்னதுரை பையன் தாக்கப்பட்டார் எங்க நாங்குநேரியில். யாரால தாக்கப்பட்டார்? ஆதிக்க சாதியினரால். சரி, அதை எங்கேயாவது எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரா? எங்கேயாவது ஒரு வரி எடுத்துக்காமீங்க. சீமான் பேசியிருக்காரா? இவங்க பேச மாட்டாங்க, போலீஸை குறை சொல்லுவாங்க. அதாவது நான் ரெண்டு விதமாக பார்க்குறேன். அவங்களும் ஒரு விக்டிம் தான், பாதிக்கப்பட்டவன் தான். அதை வெட்டின பையன் அவனுக்கு சின்ன பிள்ளையில இருந்து ஏதோ இவன் வந்து ஒரு உயர்ந்த ஜாதியாகவும் ஆண்ட பரம்பரைன்னு ஒன்றை ஏற்றி ஏற்றி வச்சிருக்கிற அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட பையன் இவங்களை அடிக்கிறான். பட் நீங்கள் யார் அடிக்கிறாங்கன்னு ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? ஏன் பயப்படுறீங்க? நீங்கள் ரொம்ப லாவகமாக என்ன சொல்லுவீங்கன்னா, அதை கேட்டால் எல்லாத்துக்கும் உங்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும். பயங்கரமாக பேசிட்டாரு, மாஞ்சு மாஞ்சு கத்துனா எதிர்த்தாப்புல யாரு சொல்லுங்க பார்க்கணும். உங்களை யார் தடுத்து நிறுத்துறா? உங்களை யார் அடிச்சா? போலீஸ் ஒழுங்காக நடவடிக்கை இல்லை. போலீஸ் நடவடிக்கை எடுக்கணுங்கிறது ஒரு பார்ட்டு தான். இந்த அது என்ன தேவேந்திர குமார் இன்னொரு பையன் வெட்டப்பட்டாங்க. கிறிஸ்து இயேசு ஸ்கூலில் படிக்கிற பையன், நம்ம ஆழ்வார் திருநகரில் இந்த பையன். நான் போய் பார்த்தேன். இந்த 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 3 விரலும் வெட்டிட்டாங்க, இந்த 2 விரலும். தலை யாரு என்ன யார் போய் பார்த்தா? என்ன பேசுனாங்க? சில பேர் ரொம்ப ஆப்சண்டாக இருக்காங்க. உண்மையில் நான் வந்து அந்த போய் பார்த்தேன். அப்பா அம்மா 2 பேரும் என்ன செங்கல் சூளையில் வேலை பார்க்குறாங்க. சாப்பாடு கூட வழி இல்லாமல் உட்காந்துருந்தாங்க. அமைச்சர் நேரு தான் அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பு. நான் நாங்கள் ஏதாவது உதவி பண்ண சொல்லுங்கள், கலெக்டரை வந்து பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அடுத்த அரை மணி நேரத்தில் அதை பண்ணாங்க. ஏடிஎம்கே என்ன பண்ணுச்சு? எதிர்கட்சி தானே, என்ன பண்ணுச்சுன்னு கேட்டேன். ஏதாவது பண்ணியிருக்கா? இவர் சரியில்லை, யார் ஸ்டாலின் சரியில்லை, போலீஸ் சரியில்லை, அதுக்கு மேலே உங்களை யார் அடிச்சாங்கன்னு இந்த சமூக கட்டமைப்பை கொஸ்டின் பண்ண மாட்டேங்கிறாங்கன்றீங்களா? மாட்டாங்க. சமூக கட்டமைப்பை கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. எப்படி பண்ணுவாங்க? இந்த அரசாங்கம் தான். இதில் குளித்துறை கோர்ட்டில் ஓஏவா இருக்கக்கூடிய ஒரு அருந்ததிய சமூகத்தை சார்ந்தவர், அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜு ஒருத்தர் என்னை அசிங்கமாக பேசினார், ஜாதியை சொல்லி பேசினார், தற்கொலை பண்ணிக்கிட்டார் ஒரு 4 நாளைக்கு முன்னால். பிரதான எதிர்கட்சி தானே ஏடிஎம்கே. அந்த ஊரில் பாஜக பெரிய கட்சி தானே, சண்டை போட சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க ரொம்ப சுற்றி சுற்றி என்ன வருவாங்கன்னா, திமுக மோசம்னு சொல்லுவாங்க. பட் சமூக கட்டமைப்பு இருக்கு பார்த்தீங்களா? நீங்களும் இப்போ நான் கிராமத்தில் இருந்தேன்னா ஒருவேளை நான் ஒரு ஜாதி வெறியனாக இருந்திருப்பாங்க, அப்படி இல்லாமலும் இருந்திருக்கலாம். ஆனால் கட்சி சொல்லி கொடுக்குது, இல்லைப்பா இது ஜாதி என்ன இப்படி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னா, இப்படி தெரிவதன் மூலமாகத்தான் மாற்றிருக்கோம். இந்த உரையாடலை நடத்துவதற்கு இவர்கள் தயாரா? எனவே உட்கார்ந்து இந்த சிபிஎம் சரியில்லை போகலை, அந்த அதை சொல்லிட்டாங்க இதை சொல்லிட்டாங்க, எல்லாத்தையும் நாங்கள் தான் நடத்திருக்கோம். எதில் நீங்கள் சரி வேலை நேரம் ஃப்ளெக்சிபிளாக மாற்றினாங்கல்ல, எடப்பாடி பழனிசாமிக்கு அது ஒரு வாய்ப்பு தானே. ஏன் சண்டை போடல? அதில் எதிர்த்து பேசினாரா? அதுக்காக போராட்டம் ஏதாவது நடத்தினாரா? சத்தம் காட்டாமல் கையவும் ஆயவும் பொத்திக்கிட்டு இருந்துட்டு நீங்கள் சிபிஎம்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த 100 நாள் வேலைக்கு பைசா தரல. யார் போராடினா? எடப்பாடி பழனிசாமி போராடினாரா? சமக்கிர சிக்ஷா அபியானுக்காக எடப்பாடி பழனிசாமி கட்சி எங்கேயாவது போடாதுன்னு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாருமே ஒரு நேரட்டிவை செட் பண்ண பார்க்குறீங்க. திமுக தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கு, அதை எதிர்த்து கேட்குற சிபிஎம், எதிர்த்து கேட்க வேண்டிய சிபிஎம் அமைதியாயிடுச்சு.
நான் இந்த கேட்டதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ம், ம். இந்த நாங்கள் கேட்ட இந்த கேள்விகள்லாம் ஏன் இவங்க வரலை? நீங்கள் எதில் எங்களை நாங்கள் தலையிடலைன்னு சொல்கிறீங்க? இப்போ உங்களுக்கு கூட தோழர் திருமா போனாருன்னு சொல்கிறீங்க. திருமா தோழர் சண்முகம் போன பிறகு தான் போனார். ஆனால் நீங்கள் ஏன் அதை இது பண்ண மாட்டேன்? நீங்கள் நேற்று தமிழ்நாட்டில் வந்து உச்சநீதிமன்றம் இலங்கை தமிழர் ஒருத்தர் ஒரு கொஞ்ச நாள் உச்சநீதிமன்றத்தில் பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எவ்வளவு அசிங்கமாக பேசுகிறாங்க. இது வந்து சத்திரம் கிடையாது, சத்திரம் கிடையாது. வேற நாட்டுக்கு போ, வேற நாட்டுக்கு இவர் போடுற ஆர்டர் இந்திய எல்லையை தாண்டி செல்லுபடி ஆகாது. என்ன சத்திரம்? அதாவது உங்களுக்கு பல நேரங்களில் உங்கள் சட்டம், நம்ம ஊர் நீதிமன்றங்கள்லாம் உண்மையில் சட்டமன்றங்கள் தான். அவங்க நீதியெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம சட்டம் அமல்படுத்தப்படுதா இல்லையான்னு தான் சொல்ல முடியும். அதனால் நீங்கள் நியாயம்னு நினச்சா கூட நீங்கள் என்ன பண்ண முடியாது. நான் நியாயம் என்று நினைக்கிறேன், எனவே இதை ஆர்டர் போடுகிறேன்னு போட முடியாது. சட்டம் என்ன உங்களுக்கு அனுமதி கொடுத்து. அப்போ ஒரு 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 அந்த வார்த்தை கூட சொல்ல முடியல. யார் விமர்சிச்சிருக்கா தமிழ்நாட்டில்? இல்லை இந்தியா முழுவதும் ஏதாவது கட்சி விமர்சிச்சிருக்கா? ஓகே, சிபிஎம் மட்டும்தான் விமர்சிச்சிருக்கு. பட் ஸ்டேட்மெண்ட் நேற்று கொடுத்தா கூட, இன்றைக்கி நான் இப்போ பார்த்தேன் இங்கிலீஷ் பேப்பரில், ஒரு பேப்பரில் இந்தியன் எக்ஸ்பிரஸில் மட்டும்தான் நான் பார்த்தேன். இப்படி ஒரு விமர்சனத்தை கூட நீங்கள் வைக்கிறதுக்கு தயாராகலை. நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் விமர்சனம் வைக்கிறீங்களான்னு கேட்பீங்க. ஆனால் நான் வைக்கிற விமர்சனத்தை நீங்கள் போடுறீங்களான்னு நான் கேட்டால் நீங்கள் அமைதியாக இருக்கு. நிச்சயமா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தோழமை கட்சிகள் எல்லாம் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு சுட்டிக்காட்டி கொண்டு தான் இருக்கிறீர்கள் உங்களுடைய முரணான உங்களுடைய கருத்துக்களை. மேலும் பிஜேபியை வீழ்த்த வேண்டும், அது ஒரு நாசகார சக்தி என்பதனாலே நாங்கள் வந்து ஒரு அணியிலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம் என்ற ஒரு விஷயத்தை இதன் மூலியமாக நீங்கள் தெளிவுபடுத்துகிறீர்கள். வரக்கூடிய 26 தேர்தலிலும் நீங்கள் ஒரு அணியிலே இதே போல 3 தேர்தலிலே எப்படி சந்தித்தீர்களோ அதே போல இந்த வரக்கூடிய தேர்தலிலும் உங்களுடைய இருக்கக்கூடிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதே போல விசிகா, இன்னும் சில கட்சிகளும் ஒரு சேர இன்டாக்டாக மீண்டும் தேர்தலை சந்திப்பீர்கள் என்று உங்களால் உறுதி கூற முடியுமா? நான் அப்படித்தான் நினைக்கிறேன். சிபிஎம் அப்படிதான் இருக்கும், அதில் நான் உறுதியாக சொல்கிறேன். அப்புறம் வேற எந்த ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் எதுவும் இதோட தான் சேர்ந்து நிற்பாங்களே தவிர வெளியே போவாங்கன்னு நான் நினைக்கல. புதிய கட்சிகள் வருவது குறித்து அநேகமாக அது நாங்கள் முடிவு பண்ணுற விஷயம் இல்லை, அது திமுக தான் முடிவு பண்ணும். சீட் அலாட் பண்ண போகிறது அவங்க தானே. ஸோ இதில் சிபிஎம்முக்கு என்ன ரோல், சிபிஐக்கு என்ன ரோல், அல்லது காங்கிரஸுக்கு என்ன ரோல்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒன்றும் எங்கிட்ட பதில் கிடையாது. அது திமுக முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் மொத்த இந்த 234 தானே பகிர்ந்து கொடுக்க வேண்டியிருக்கும் அது. ஆனால் இவங்க எல்லாரும் ஒன்றா தான் இருப்பாங்கங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன். அதில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இடையில திமுக செய்கிறது தப்புன்னா நாங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். நாங்கள் சொல்கிறது சரியில்லைன்னு நினச்சா அவங்களுடைய டிஸ்பிளஸரை பல நேரங்களில் அவங்களும் சொல்லியிருக்காங்க. சரி, எலக்ட்ரிசிட்டி கட்டணம் வரும்போது நாங்கள் சொன்னோம், எங்களை கடுமையாக விமர்சித்து முரசொலியில் கட்டுரை எழுதியிருந்தாங்க. நாங்கள் அதுக்கு பதில் சொல்லியிருந்தோம். இஸ் தேட், அது இருக்கத்தான் செய்யும். ரெண்டும் வெவ்வேறு கட்சிகள். எனவே 2026 தேர்தலில் இப்போது இருக்க கூட்டணி தொடர்வதற்கான வாய்ப்புகள் தான். அதில் அதை தொடராமல் இருப்பதற்கு எந்த நியாயமும் கிடையாது. புதுசாக வருவாங்களாங்கிறத திமுக தான். நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக விளக்குனீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.